தென்பெண்ணையாற்றின் கரையில் நதிக்கரை கோவில்கள்ல ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் கோவில் தென்பெண்ணையாறு பாயக்கூடிய அழகான ஊராம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துக்கு பக்கத்துல 300 கிராமத்துல அமைஞ்சிருக்கு. பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிருகநாயகி சமேத ஆடவல்லீஸ்வரர் கோவில். இந்த கோவில் 3ஆம் குலோத்துங்க சோழனால கட்டப்பட்ட 300வது சிவன் கோவில். அதனால இந்த ஊர்ல பெயரும் 300 அப்படின்னு அழைக்கப்படுறது. 300க்கு வந்தால் முன்னேற்றம் உண்டு அப்படின்னு ஒரு வசனமே உண்டு. ஆடவல்லீஸ்வரர் இந்த கோவில்ல தெற்கு திசையை நோக்கி சுயம்பு ரூபமா லிங்க வடிவத்துல காட்சி தரார். இதற்கான காரணம், இந்த பசு புற்றுகள்ல பால் சுரந்து இந்த புற்றுகள்ல இருந்து சிவபெருமான் தோன்றினதா புராணங்கள்ல இருக்கு. இந்த கோவில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமையானதுங்கிறது குறிப்பிடப்படும்படியா கல்வெட்டுகள்லாம் இருக்கு. 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு பார்வதி சிவனுடன் நடனமாடிய காட்சி கிடைக்கப்பெற்றதை அடுத்து இங்குள்ள சிவனுக்கு ஆடவல்லீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது. இந்த இடம் தென்கைலாயம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. கிமு 1700ஆம் ஆண்டிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் இது. 44 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப இந்த கோவிலுடைய திருப்பணிகள் ஆரம்பிக்க இந்த கோவில்ல ஆடவல்லீஸ்வரர், அம்பாள் பிருகநாயகி தவிர 6 முகங்களுடன் அருளும் சுப்பிரமணிய சுவாமியும் இருக்க. இவர் நல்லியக்கோடான்கிற மன்னனுக்கு போர்ல வெற்றி பெறுவதற்கு உறுதுணையா இருந்தார் அப்படின்னு இங்க கல்வெட்டு குறிப்புகள்லாம் சொல்கிறது. இந்த ஆலயத்துல பிரதோஷங்கள், சங்கடஹர சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கிருத்திகை வழிபாடுன்னு ரொம்ப ஜோரான சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். மாசம் வரக்கூடிய பிரதோஷ தினங்கள்ல வெளியூர்ல இருந்தெல்லாம் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். இது மாத்திரம் இல்லாம வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகள்ல பரிகார ஸ்தலமா மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்கு. இங்க நெய் விளக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்குங்கிறது ஐதீகமா இருக்கு. இந்த கஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல சிவகிரகமா இருக்கக்கூடியவர் பிருகஸ்பதினு வணங்கக்கூடிய குரு பகவான் இல்லையா. இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக விளங்கினவரும் அவர் தானே. 4 வேதங்கள்லயும் புலமை உண்டு இல்லையா. ஒழுக்கத்தினாலும் கடும் வேள்விகளாலும் இவரிடத்துல இருக்கக்கூடிய ஆன்ம ஒளியை கண்டு 7-14 உலகத்தவருமே இவரை பணிந்து போற்றினார்களாம். முக்காலத்தையும் முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியும் ஞானமும் பெற்றதுனால அவருக்கு நிகர் அவர்தான் அப்படின்னு ஒரு கர்வம் குரு பகவானுக்கு சில வினாடிகள் வந்துதான். தேவர்களே ஆனாலும் கர்வம் கூடாதுங்கிறது தானே தர்மத்தினுடைய நீதி. இதற்கு மாறா மனம் மாசுபட்டு குரு பகவான் நடந்து கொண்டதுனால தன்னுடைய தவ வலிமையையும் தெய்வீக ஒளியையும் இழந்துட்டார். கொஞ்ச நேரம் தான், சிறிது நேர கர்வத்தினால் இப்படி ஆழுதே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு தேவகுரு படைப்பு கடவுளான பிரம்மா கிட்ட போறார். நான் பண்ண தப்புக்கு என்ன பண்றது, இழந்த பலத்தை மீண்டும் பெற என்ன வழி அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லணும்னு வேண்ட குரு பகவானுடைய நிலையை கண்டு வருந்தின பிரம்மதேவரும் மனசு இறங்கி பூ உலகில 300 மங்கலம்னு பூஜிக்கப்படக்கூடிய க்ஷேத்திரம் இருக்கு. அங்குள்ள பிரம்மதீர்த்தத்துல நீராடி அன்னை பார்வதி தேவியோட ஆனந்த திருநடனம் புரியும் ஆடவல்லீஸ்வர பெருமானை குறித்து தவம் இயற்றினால் இழந்த தவ வலிமைகளை மீண்டும் பெறலாம் அப்படின்னு உபாயம் சொல்றான். குரு பகவான் ஆடவல்லீஸ்வர பெருமானை குறித்து நீண்ட நாட்கள் தபஸ் பண்றார். அவருடைய தவ வலிமையால மனமகிழ்ந்த ஈசன் அன்னை பார்வதி தேவியோட தரிசனம் அளித்து குரு பகவானுக்கு தவ பலத்தையும் ஆர்வ ஒளியையும் மீட்டு கொடுக்கிறார், அனுகிரகம் பண்றார். நவகிரகங்கள்ல முழுமையான சுப பலம் பெற்ற குரு பகவான் சர்வேஸ்வரனாலேயே ஆட்கொள்ள கஷேத்திரம்னா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த தென் திருக்கைலாயம் அப்படின்னும் பூவுலகின் கையிலேன்னு கொண்டாடப்படக்கூடிய இந்த கஷேத்திரம்னு ஸ்தல புராணம் சொல்கிறது. இந்த ஸ்தலத்துல அருள்பாலிக்கக்கூடிய ஈசன் தென் திசை நோக்கி இருக்க. ஜாதகத்துல 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானத்துல தோஷம் இருப்பவர்கள், ரொம்ப வியாதியில கஷ்டப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் அடவற்ற இரக்கம் காட்டி காப்பாத்துறதுக்காகவே இந்த சிவபெருமான் தென் திசை நோக்கி இருக்காருன்னு ஸ்தல புராணம் சொல்கிறது. மேற்கு திசை நோக்கி இருக்கும் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு மௌன யோக நிலையில இந்த ஸ்தலத்துல காட்சி இருந்து அனுகிரகம் பண்றார் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாகவும் தேவகுருவான பிருகஸ்பதிக்கு இழந்த தவ வலிமையை மீண்டும் கொடுத்து அருள்பாலித்த தலங்கிறதுனாலையும் இவர் தென் திசை நோக்கி அருள்பாலிக்கிறதா இருக்கு. இந்த ஆலயம் ஒரு மிகச்சிறந்த குரு தோஷ பரிகார ஸ்தலமா இருக்கு. பொதுவா தட்சிணாமூர்த்தியானவர் தென் திசை நோக்கி தான் இருப்பார். ஆனா இங்க தட்சிணாமூர்த்தி மேற்கு திசை நோக்கி
பணம் கிடைக்காத அற்புதமா இருக்க வியாழக்கிழமைகளை இந்த நெய் விளக்கேற்றி திருமண தடைகள்லாம் விலக்கிக் கொள்கிறார்கள். இப்படி அற்புதமா இருக்கு. இப்படி இந்த அற்புதமான திருக்ஷேத்திரத்தை அவசியம் தரிசனம் செய்வோம். வல்வினைகள் நீங்க பெறுவோம். அடுத்த வாரம் மற்றொரு நதிக்கரை கோவில்களுடன்